தேர்தலுக்கு அனைத்து கட்சிகளுக்கும் கோடிகளை வாரி இறைத்த திமுக சிறுத்தைகளுக்கும் கோடிகளை வாரி இறைக்கும். இதில் முதல் விக்கெட்டு பனையூர் பாபு. நாங்கள் கொடுத்த 300 கோடி, அந்த 300 கோடி யார்கிட்ட கொடுத்தோம், எங்கே நீங்கள் வாங்கினீங்க, அது எங்கே கை மாறிச்சு, இது வந்தாலே பிசிக்கு அவுட். ரவிக்குமார், சிந்தனை செல்வன் 2 பேரையும் திமுக இப்போ கையில் எடுத்து எப்படியாவது உடைத்து கொண்டு 3 மாதமோ 2 மாதமோ உடைத்து கொண்டு நீங்கள் எப்படியோ கூட்டிகிட்டு வந்துருங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திமுக மட்டும்தான் எங்களை விரட்டியது, நாங்களே போகல, நாங்கள் இன்னும் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் திமுகவினுடைய மிரட்டலை மீறி அவரால் வெளியேற முடியல. நேற்று அந்த நடந்த விருது வழங்கும் விழாவில் அவரே மேடை ஏறுறாரு. நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய பிசிக இளைஞர்கள் கூட கத்துறான், ஏன் வந்த யார் வர சொன்னா, நீ திமுகவுடைய சொம்பு, திமுக எலும்பு துண்டுன்னு அதே மேடையில் கத்துறான். அப்போ இந்த கத்தல் திருமாவை நோக்கி வருவதற்கு ரொம்ப நாளாயிரம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. கீழ்கண்மணி நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்த மாவட்ட நீதியரசர் சாமித்துறைக்கு திமுகவை பிசிக கோட்டால விழுப்புரத்தில் கொடுத்து, இப்படித்தான் அவர் கட்சி கட்டுப்பாட்டில் விட்டு போயிடுச்சு. ஆனால் சிறுத்தைகள் கட்டுப்பாட்டில் இருக்கான், பல சிறுத்தையும் போயிடுச்சு. இருந்தாலும் இவருடைய ஆளுமையும் போய்விட்டது. அதனால தான் இன்னொரு வைகோவாயிட்டார். வணக்கங்க. வணக்கம். திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் நேற்றைய தினமே நம்ம பேசியிருந்தோம். அதாவது திமுக தான் எங்களை கூட்டணிந்து விலக்கியது, நாங்கள் திமுக விட்டுலாம் விலகி போகல அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தார். திமுக எங்களை கூட்டணி விலக்கிடுச்சு அப்படின்னே சொன்னார். இன்றைக்கு பேசும்போது இன்னும் நாங்கள் திமுகவோட நட்பில் தான் இருக்கிறோம், தாவேக்காவுடைய அமைச்சரவையில் பங்கேற்றதுனாலேயே கூட்டணியில் சேர்ந்துக்கிட்டதா ஒன்றும் அர்த்தம் கிடையாது, திமுகவோட இன்னும் நட்பில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. முன்பின் மாற்றம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவருடைய இந்த தடுமாற்றத்துக்கு என்ன காரணம்? ஒரே காரணம் கோடிகள் தான். இந்த தேர்தலுக்கு அனைத்து கட்சிகளுக்கும் கோடிகளை வாரி இறைத்த திமுக சிறுத்தைகளுக்கும் கோடிகளை வாரி இறைத்தது. இப்போ கூட்டணி கட்சிகளில் காங்கிரஸை திமுக விரட்ட முடியாது, ஏன்னா அது அகில இந்திய கட்சி. கம்யூனிஸ்டுகளையும் விரட்ட முடியாது, ஏன், அதுவும் அகில இந்திய கட்சி. முடிவெடுக்கக்கூடிய நிலை டெல்லியில் இருக்குது கம்யூனிஸ்டுகளுக்கு. நீங்கள் சிபிஎம் பேபி, சிபிஐ டி ராஜா, இவர்களை திமுக சாதாரணமாக கையாள முடியாது. ஆனால் திருமாவளவனை சாதாரணமாக கையாளலாம். திருமாவளவனம் இருக்கக்கூடிய ரவிக்குமாரை திமுக சாதாரணமாக கையாளலாம். ஆனால் காங்கிரஸோ கம்யூனிஸ்டுகள்லையோ முஸ்லீம் லீக்கில் இருக்கக்கூடிய காதர் மைதீனை கூட திமுக சாதாரணமாக கையாள முடியாது. ஏன், காதர் மைதீனுக்கு தலைவர் எங்கே இருக்காரு? கேரளாவில் இருக்கார். அகில இந்திய முஸ்லீம் லீக், அது இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக். அப்போது ஆதவர்ஜனாவே கேரளாவுக்கு போய் தான் சப்போர்ட் பண்ண சொல்லுங்க காதர் மைதீனை, இப்படி கோரிக்கை வைத்தார். ஆனால் திருமாவை பொறுத்த வரைக்கும் திருமாவை வழிக்கு கொண்டு வருவதற்கு சிந்தனை செல்வனையும் ரவிக்குமாரையும் சரி செய்தாலே போதும். இப்போ திமுக அந்த 2 மாத தாவேக ஆட்சியில் என்ன இப்போ திமுக நினைக்குதுன்னா, நாம் இப்படி நம்முடைய கூட்டணிகள் கட்சி பூரா தாவேக்கு போயிட்டாங்க. வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் திமுக தனித்து நின்றால் இன்னும் மிக மோசமான நிலைக்கு போயிடும். 10%, 15% வாக்கு வித்தியாசத்தில் போயிடும். அதோடு திமுகவினுடைய அழிவை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா, முதல்ல போன கட்சிகள் அத்தனை பேரும் திருப்பி கொண்டு வரணும். முதல் முயற்சியாக விசிகாவை கொண்டு வருவோம். இந்த முயற்சியில் நீங்கள் கடுமையாக களமிறங்கி இருக்கு திமுக. இதில் முதல் விக்கெட்டு பனையூர் பாபு. பனையூர் பாபு போன பிறகு பனையூர் பாபை வைத்து திருமாவை விரட்டுகிறார்கள். எப்படி விரட்டுறாங்கன்னா, ரகசியத்தை வெளியே சொல்லிடுவோம். நீங்கள் கூட்டணி வைத்தது நாங்கள் கொடுத்த கோடிகள், இந்த ரகசியங்கள் பூரா வெளியே சொல்லிடுவோம். இப்போ சரியான ஒரு தலைவரை பிசிகாவிலிருந்து வெளியேறிய பனையூர் பாபை வச்சே சொல்ல வைக்கலாம்.
இந்த முயற்சிக்கு அடுத்து அவர்கள் கையில் எடுத்த ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆளூர் ஷானவாஸ். அவர் தான் இப்போ விடுதலை சிறுத்தைகளுடைய மேடைகள்லேயே இந்த நாள் இருந்தாரு. வன்னி அரசு ஆமா இந்த விருது வழங்கும் விழாலே ஷானவாஸ் இருந்தாரு. ஆமா, நான் சொல்றது பழைய கதை. அப்போ ஆளூர் ஷானவாஸை கையில் எடுத்தாங்க. கையில் எடுத்து நீங்கள் திமுகவில் இணைந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு பதவி தர்றோம், முஸ்லீம் வாக்குகளை மீட்டெடுப்பது உங்களுக்கான வேலை, இப்படி சொல்லும்போது அவர் என்ன கேட்குறாருன்னா பொருளாளர் கேட்குறாரு. என்ன பொருளாளர்? திமுக கட்சியுடைய பொருளாளர். அடேங்கப்பா. ஆமாம், இது அது யார் இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு முஸ்லீமுக்காகவே உருவாக்கப்பட்டது. சாதிக் பாட்சான்னு ஒருத்தர் இருந்தார். ஆமாம், எளிமையான தலைவர். கடைசியாக தாம்பரத்தில் போய் குடியிருந்தார். சென்னைக்கே வர முடியாமல் இறந்து போயிட்டார். அந்த பதவி எங்களுக்கு கொடுக்குன்னு கேட்குறாரு. யார்? ஆளூர் ஷானவாஸ். மறுத்துட்டாங்க. சரி, துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுக்குன்னு கேட்குறாரு. அதுக்கு மறுத்து விட்டார்கள். இப்போ ரவிக்குமார், சிந்தனை செல்வன் 2 பேரையும் திமுக இப்போ கையில் எடுத்துருச்சு. கையில் எடுத்து எப்படியாவது உடைத்து கொண்டு 3 மாதமோ 2 மாதமோ உடைத்து கொண்டு நீங்கள் எப்படியோ கூட்டிகிட்டு வந்துடுங்க விசிகாவை. இந்த அசைன்மெண்ட்டை ரவிக்குமாரிடம் கொடுத்துருக்கிறார்கள். இல்லை என்றால் நீங்கள் திமுகவை நாங்கள் கொடுத்த 300 கோடி, அந்த 300 கோடி யார்கிட்ட கொடுத்தோம், எங்கே நீங்கள் வாங்கினீங்க, அது எங்கே கை மாறிச்சு, இது வந்தாலே விசிகா அவுட். இந்த செய்தி வெளியில் வந்தாலே விசிகா திரும்ப அவுட்டு. இருக்கிற கொஞ்சம் லட்சம் சிறுத்தையும் வெளியே போயிடுவான். அப்போ இதுதான் திமுக விசிகாவை நோக்கி வைத்திருக்கிற பிளாக் மார்க். இதை காட்டி காட்டி திமுக திருமாவை மிரட்டுகிற சூழல்ல தான் திரும்ப என்ன சொல்றாரு, திமுக மட்டும்தான் எங்களை விரட்டியது, நாங்களே போகலை, நாங்கள் இன்னும் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் திமுகவினுடைய மிரட்டலை மீறி அவனால் வெளியேற முடியல. நீங்கள் கம்யூனிஸ்ட் வெளியேறிட்டான், காங்கிரஸ் வெளியேறிடுச்சு, முஸ்லீம் வெளியேறிடுச்சு, இவரால் துணிந்து சொல்ல முடியல. இதுதான் இந்த தடுமாற்றத்திற்கு காரணம். இப்போ திருமாவை எப்படியாவது அழைத்து கொண்டு வருகிற வேலையை ரவிக்குமார் உத்தரவாதம் கொடுத்த காரணத்தினால தான் திமுக ஆளூர் ஷானவாஸை வெளியனுப்பிய பிறகு நீங்கள் திருமாவை பகைத்து கொண்டு நம்ம திமுகவில் ஒரு பெரிய பதவியை வாங்க முடியாது. ஆளூர் ஷானவாஸுடைய நிலை அப்போ தான் வேறு வழி இல்லாமல் நீண்ட காலமாக அவர் திரும்ப பார்க்கவே இல்லை. நேற்று அந்த நடந்த விருது வழங்கும் விழாவில் அவரே மேடை ஏறுறாரு. நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய விசிக இளைஞர்கள் பூரா கத்துறான், நீ ஏன் வந்த, நீ யார் வர சொன்னா, நீ திமுகவுடைய சொம்பு, திமுக எலும்பு துண்டுன்னு அதே மேடையில் கத்துறான். அப்போ இந்த கத்தல் திருமாவை நோக்கி வருவதற்கு ரொம்ப நாளாயிரும். திருமா இப்போ அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, தாவேகா இவர் நமக்கு நம்பிக்கைக்குரிய ஆள் அல்ல, இவரை எப்போது வேண்டுமானாலும் பெய்து கொண்டு போவார். ஏன்னா திமுக விரட்டலுக்கு தான் அதிகம் பயப்படுறாரே தவிர நாம் கொடுத்துருக்கிற மந்திரிக்கோ அமைச்சரவைக்கோ அவர் விசுவாசமாக இல்லை. இந்த நிலை. இப்போ வன்னி என்ன முடிவு பண்ணுறாரு, ஒருவேளை ரவிக்குமார் தான் வன்னியை மந்திரியை ஆக்குது. ஏன்னா அவர் 2 முறை இன்னும் இருக்காரு விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி. அந்த நாடாளுமன்ற தொகுதியில் எந்த சட்டமன்ற தொகுதி அதிகமான வாக்கு வாங்கியிருக்குன்னு அவருக்கு தெரியும். யாருக்கு? ரவிக்குமாருக்கு. அப்போ ரவிக்குமார் நீங்கள் நேர வன்னி முதல்ல சரண்டானா ரவிக்குமார், திருமாகிட்ட அழுத்தி சொல்லக்கூடிய நபரே ரவிக்குமார் தான். அப்போ முதல்ல சரண்டான இடம் ரவிக்குமார் தான். திண்டிவனத்தில் நான் அதிகமான ஓட்டு வாங்கினேன், அதனால் திண்டிவனத்தில் வெற்றி பெற்று விடலாம் என்று தேர்தல் வேலை பார்த்து நீங்கள் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் அந்த 700 சொல்ல ஓட்டில் சண்டை வருகிற பொழுது நேராக போய் கலெக்டரை மிரட்டியவர் ரவிக்குமார் தான். யாருக்காக? வன்னிக்காக. அப்போ வன்னியினுடைய வெற்றி முழுமையாக பொறுப்படுத்தி கொண்டவர் ரவிக்குமார். நீங்கள் திமுக கொடுத்த 30 கோடி ரூபாய் பணம், இந்த 30 கோடி ரூபாய் பணத்தில் பாதியை ரவிக்குமார் வச்சுக்கிட்டாரு. வன்னியுடைய மனைவி போய் சண்டை கொடுத்தா அந்த பணத்தை திரும்பி வாங்கிட்டு வர்றாங்க. இதெல்லாம் நடந்தது. எப்படியாவது மந்திரி ஆக வேண்டும் என்று திருமாவுக்கு அழுத்தம் கொடுத்தது ரவிக்குமார் தான். வன்னியை மந்திரியாக்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்தது ரவிக்குமார் தான். அதை மீற முடியல. இருந்தாலும் இப்போ ரவிக்குமாருக்கும் வன்னிக்குமான டைம் சரியில்லை. அமைச்சரான பிறகு வன்னி என்ன பண்ணிட்டாரு,
ஓ வேலையை போற, நான் என் வேலையை பார்த்துக்கிறேன். அமாவாசை ஆயிட்டாரு. அமாவாசை ஆயிட்டாரு. ஆமா, ஆன பிறகு இப்போ என்ன நடக்குதுன்னா, விசிகாக்குள்ளேயே ஜோதிமணியை வன்னி கட்டுப்பாட்டு கொண்டு வந்துட்டார். வன்னி இல்லாமல் ஜோதிமணி எங்கேயும் போறதில்லை. இன்னொரு எம்எல்ஏ ஜோதிமணி இல்லாமல் வன்னி போறதில்லை. அப்போ ஜோதிமணி யாருடைய கட்டுப்பாட்டில்? திருமா கட்டுப்பாடு இல்லை, வன்னி கட்டுப்பாட்டில் வந்துட்டாரு. இந்த கூட்டணியை விட்டு திருமா வெளியே போனாலும் ஜோதிமணியும் வன்னி அரசும் வெளியே போக மாட்டாங்க. தாவேக்கா கூட்டணி தான். இப்போ திருமாவுக்கு ரவிக்குமாரையும் கட்டுப்படுத்த முடியல, வன்னியும் கட்டுப்படுத்த முடியல, கட்சியும் கட்டுப்படுத்த முடியல, ஆளூர் ஷானவாசியும் கட்டுப்படுத்த முடியல, ரவிக்குமாரையும் கட்டுப்படுத்த முடியல. இப்போ காலையில் ஒன்று, மத்தியானம் ராத்திரி ஒன்று, 2 மணிக்கு ஒன்று, 12 மணிக்கு தான் அறிவிப்பே வரும். சிந்தனை செல்வனுக்கும் ஆளூர் ஷானவாசுக்கும் அமைப்பு செயலர் எத்தனை மணிக்கு வரும்? ராத்திரி 12 மணிக்கு தான் வரும். இப்படி நீங்கள் ஒரு ஸ்டேஜில் கருணாநிதி என்ன பண்ணார், கருணாநிதியை பற்றி நாஞ்சில் மன்னவர் கவிதை எழுதுறாரு. கருவே குற்றம், கருவின் குற்றமா கர்த்தாவின் குற்றமா, இப்படி ஒரு கவிதை எழுதி யாரை சொல்றாரு? கருணாநிதியை கருவே குற்றங்கிறார். இதை விட்டா நிறைய தகவல் வெளியே போயிடும். நாஞ்சில் மன்னவனுக்கு பழைய வரலாறுகள்லாம் தெரியும். அக்காவை நீ வச்சுக்க, பேக்கரி நான் வச்சுக்கிற கதையெல்லாம் தெரியும். அண்ணாவுக்கு பேக்கரி கதையெல்லாம் தெரியும் அவருக்கு. அப்போ அவர் வெளியே விட்டா இன்னும் பல ரகசியங்களை வெளியிடுவார்னு நாஞ்சில் மன்னர் கூட வச்சுக்கிட்டார். கருணாநிதி மரணம் அடைகிற வரை கூடவே வச்சுக்கிட்டார். இப்போ அதே நிலைமை தான் அண்ணன் திருமாவுக்கு. திருமா கட்சியை கட்டுப்படுத்தக்கூடிய என்னைக்கு ரவிக்குமார் உள்ளே விட்டாரோ, ரவிக்குமார் உள்ளே விட்டதுக்கு பின்னாடி அது பெரிய பாண்டிச்சேரி ரகசியம் இருக்குது. அந்த பாண்டிச்சேரி ரகசியத்தை வைத்து மிரட்டித்தான் ரவிக்குமார கட்சிக்குள்ளே வராது. நீங்கள் கருணாநிதி திருமாட்ட சொல்லி அறிவிக்கல, ரவிக்குமாரை திமுக தலைமையை விசிகாவுக்கு அறிவிச்சது. அதே போல் கீழ்வன்மணி நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்த அந்த நீதியரசர், மாவட்ட நீதியரசர் சாமித்துறைக்கு திமுகவை விசிகா கோட்டால் விழுப்புரத்தில் கொடுக்குது. இப்படித்தான் அவர் கட்சி கட்டுப்பாட்டில் விட்டு போயிடுச்சு. ஆனால் சிறுத்தைகள் கட்டுப்பாட்டில் இருக்கான். இப்போ பல சிறுத்தையும் போயிடுச்சு. இருந்தாலும் இவருடைய ஆளுமையும் போய்விட்டது. அதனால தான் இன்னொரு வைகோவாயிட்டார். ரவிக்குமார் மிரட்டுறாரு, சிந்தனை செல்வம் மிரட்டுறாரு, ஆளூர் ஷானவாஸ் எனக்கு வாரி வாங்கி கொடுத்தா இருக்கிறேன், இல்லைன்னா திமுக கொடுத்த கண்டெய்னர் பெட்டி பூராம முழு ரகசியம் எனக்கு தெரியும், நானே சொல்லிடுவேன். இப்போ யாருக்கு பயப்படுவது, யாருக்கு கட்டுப்படுத்துவது, இந்த நிலையை அவர் இழந்ததுக்கு பிறகுதான் திமுக எப்படியாவது விசிகாவை வருகிற உள்ளாட்சி தேர்தலுக்குள் திமுக கூட்டணிகள் கொண்டு வந்த பிறகுதான் அடுத்த முயற்சி வேறு கட்சிகளை கொண்டு வருவது, சேர்ப்பது, முஸ்லீம்களை சேர்ப்பது, இப்படி பல முயற்சிகளை செய்ய வேண்டிய தேவை திமுகவுக்கு அடுத்து தான் வரும். அதன் காரணமாக முதல் விக்கெட்டு திமுக இழந்த விக்கெட்டுகளில் முதல் விக்கெட்டு விசிகா விக்கெட்டை மீண்டும் இணைக்க போகிற நாள் வெகு விரைவில் இல்லை. சரிங்க, இன்னொரு விஷயம், அமைச்சர் கீர்த்தனா நமக்கே தெரியும், தாவேகா ஆட்சி வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய அளவில் அடிக்கடி சர்ச்சைகளை சிக்கக்கூடிய அமைச்சராக கீர்த்தனா இருக்கிறாங்க. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு இவங்க தொழில்துறை அமைச்சராக இருந்தும் ஒரு பள்ளிக்கூடத்தை ஆய்வுக்கு போகிறாங்க. பள்ளி மாணவிகிட்ட போய் இங்கிலீஷில் பேசுகிறாங்க. அந்த புள்ள வந்து திணறுது. முதல் பெஞ்சில் இருக்க பிள்ளையே எப்படி இருந்தால் கடைசி பெஞ்சில் இருக்கீங்க எப்படி இருக்காங்க, இந்த மாதிரி பேசுகிறாங்க. பெரிய அளவில் வைரல் ஆகுது. நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சர் வந்து தொழில்துறை அமைச்சர் ஒரு பள்ளி மாணவியை ஆங்கில குறித்து கேட்டறிவதும் அதை வந்து நிலைக்குழிகிற மாதிரி அந்த வீடியோவை எடுத்து வெளியில் பதிவிடுறதும் சரியான அணுகுமுறை இல்லை. அதாவது தாவேக அமைச்சர்கள் பல பேரை அமைச்சர் ஆனதை அவர்களாலே நம்ப முடியல. இவ்வளவு பெரிய பதவிக்கு வருவோமா, வந்த பிறகு எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, என்ன அரசியல், தமிழ்நாட்டு அரசியல் என்ன, யாருக்குமே தெரியாது. நீங்கள் கீர்த்தனா அந்த அம்மா ஒரு ஐபேக்கில் வேலை செய்த ஒரு டேட்டா பேஸ் நபர், வேற ஒன்றுமே இல்லை. அந்த அம்மாவுக்கு தெரியாது. அந்த அம்மா பேசுகிற ஆங்கிலமே தப்பாக இருக்குன்னு விமர்சனம் வருது. ஆமாம், ஒன்று. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, லைவாக இருப்பதை போல காண்பித்து கொள்ள வேண்டிய தேவை வந்திருக்கு. அதை தாண்டி நீங்கள் அரசு பள்ளிக்கூடம் எப்படி இயங்குகிறது என்ற குறைந்தபட்ச அறிவு அவர்களுக்கு கிடையாது. குறைந்தபட்ச அறிவு அவர்களுக்கு கிடையாது. நீங்கள் திராவிட ஆட்சியில்
ஓராசிரியர் பள்ளி பலாயிரக்கணக்கான பள்ளி இருந்துச்சு. 5 கிளாஸுக்கு ஒரே வாத்தியார் எனக்கு தெரியும். இப்படி இன்று நேற்று இல்லை, ஏறக்குறைய நான் ஒரு 85லேருந்து சொல்கிறேன். 85லேருந்து 2015 வரை 30 ஆண்டு காலம் 5 கிளாஸுக்கு ஒரே வாத்தியார் தான். திராவிட இயக்கம் பாப்பா எப்படி படிக்கக்கூடாதுன்னு இந்த சமூகத்தை வஞ்சிச்சானோ அதை விட கொடுமையா திராவிட இயக்கம் வஞ்சிச்சது. இலவசங்களை வாரி வாரி கொடுப்பான். ஆனால் ஓராசிரியர் பள்ளி 5 கிளாஸுக்கு ஒரே வாத்தியார். எனக்கு பல பள்ளிக்கூட ஆசிரியர்கள் நண்பர்கள். நான் 80-85 வாக்கில் நான் பல பள்ளிக்கூடங்களில் பட்டியல் போட்டு சொல்ல முடியும். அதற்கு பிறகுதான் ஈராசிரியர் பள்ளியாக 30 ஆண்டு காலம் கழித்து தான் வந்தது. இதையெல்லாம் கீர்த்தனாவுக்கு தெரியுமா, இல்லை நிர்மல்குமாருக்கு தெரியுமா, ராஜபவனுக்கு தெரியுமா, இல்லை விஜய்க்கு தான் தெரியுமா? தெரியாது. ஆனால் இவர்களோட ஆட்சி அதிகாரத்தை இந்த மக்கள் ஒப்படைச்சிருக்கிறான். ஏன் ஒப்படைச்சிருக்கான்னா, திராவிட இயக்கத்தை ஆசிட்ட ஊற்றி அழிக்கணும். திராவிட இயக்கங்களை நீங்கள் அடி வேரில் ஆசிட் அமிலத்தை நுண்ணுயிர் கூட உயிர் மீண்டு வரக்கூடாது. அந்த கோபத்தில் தான் இந்த மக்கள் என்ன பண்ணான்னா, நாமினேஷன் தாக்கல் பண்ணவனுக்கு அடுத்து எதை கொண்டு கொடுத்தான்? வெற்றி பெற்ற சான்றிதழ் கொண்டு கொடுத்தான். அது வரைக்கும் அரசியலுக்கே வரல, கிரவுண்டுக்கே வரல, மக்களையே சந்திக்கலை. இந்த உலக அதிசயம் அது. நாமினேஷன் தாக்கல் பண்ணால் 10,000 ரூபாய்க்கு 4 பேர்கிட்ட 2,500 4 பேர்கிட்ட வாங்கி ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நாமினேஷன் தாக்கல் பண்ணால் பல வேட்பாளர்களுக்கு தெரியும். அவங்களுக்கு என்ன கிடைச்சிது? வெற்றி சான்றிதழை அந்த அதிகாரி டைப் பண்ணி வச்சுட்டு வந்து வாங்கிட்டு போங்கன்னா. எங்கேயாவது நடந்திருக்குமா? அப்படி நடக்குமா? அடிச்சு பிடிச்சி போய் கையெழுத்து போட்டு வெற்றி பெற்ற சான்றிதழை வாங்கிட்டு வந்தாங்க. இந்த அரசு செயல்படுவதை போல கீர்த்தனாவை பொறுத்த வரைக்கும் இந்த அரசு பெரிய செயல்படுவதை போல ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறதே தவிர உண்மை அதுவே அல்ல. அரசு மருத்துவமனையாக இருக்கட்டும், பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும், இப்போ அங்கே ஒரு தவறு நடக்குதுன்னா இப்போ நீங்களும் தட்டி கேட்பீங்க, போகக்கூடிய நம்மளும் தட்டி கேட்கணுங்கிறது ஒரு சரியான ஒரு விஷயம்தான். அதை விட்டு இது மாதிரி போய் ரீல்ஸ் வெறித்தனமாக போய் இவங்க கட்சி நிர்வாகிகள்லாம் போய் தங்களோட அதிகாரத்தை பயன்படுத்துறதுங்கிறது சரியான போக்கா இல்லை? தவறான போக்கு தான். இந்த தவறான போக்கு என்பதை யார் சொல்லுவது? யார் சொல்றது? விஜய் சொல்லுவாரா? இல்லை, என்ன கேள்வினா, இப்போ நம்மளும் தான் தட்டி கேட்போம், அது மாதிரி தான் இதுவும் நினச்சிக்கிறாங்க. அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்காரங்க போய் பண்ணுறதும் ஒரு சாதாரணமாக அந்த தப்பை பார்த்துட்டு தட்டி கேட்கறது 2 வெவ்வேறு தானே. அதிகாரம் இருப்பவர்களை திருத்தணும், அதிகாரத்தை போட்டு அந்த தவறை இல்லாமல் செய்யணும். அது 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 அதை தாண்டி இவர்களுக்கு தெரிந்தது மலிவான விளம்பரம். அந்த அம்மா ஐபேக்கில் வேலை பார்த்தது, இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சது பூராம வாய்ஸ் ஆஃப் காமனில் வேலை பார்த்தது, பிரசாந்த் கிஷோரில் வேலை பார்த்தது, அப்புறம் பெண் நிறுவனத்தில் வேலை பார்த்தது. அதை தாண்டி அமைச்சிருக்கிற விஷயம் அந்த அம்மாவுக்கு இன்னும் தெரியல. யாரும் தெரிய வைக்கவோ புரிய வைக்கவோ யாரும் முயற்சி செய்யவில்லை. அப்படித்தான் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கு. திருச்சியில் ஒரு மருத்துவமனைக்கு வெளியே ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறாங்க. மருத்துவர்கள் செவிலியர்கள் பண்ணுறாங்க. பெரிய தொல்லையாக இருக்குது, வந்து ரீல்ஸ் போட்டுட்டு உட்காந்து ஆய்வுங்கிற பேரில் ரீல்ஸ் போட்டு உட்காந்துக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய தனிநபர் உரிமை ஒரு ஃப்ரீடமாக வேலை செய்ய முடியலன்னு குமுறல் எல்லாம் பார்க்க முடியுது. அது அவங்க சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்கிறதா புரிஞ்சுக்கலாமா? இல்லைனா இப்படி கண்காணிக்கிறது ஒரு வகையில் இவங்க சரியாக வேலை செய்வாங்கிற அந்த மைண்ட் செட் இருக்குமா? இல்லை, அதாவது 2மே தவறு. மருத்துவர்களும் வேலை செய்கிறது இல்லை, மருத்துவர்களும் இது காலகாலமாக உள்ள புகார். இந்த புகாருக்குள்ள தாவேக்காவினர் போய் அதை தன்னுடைய சொந்த லாபத்துக்கு பயன்படுத்திக்கிறோம். சொந்த நாங்கள் கண்காணிக்கிறோம் பார்த்தியா மக்களுக்கு ரீல்ஸ் இதுதான். ஏன்னா திருச்சி இடைத்தேர்தல் வரப்போகுது. இடைத்தேர்தல் வருகிற பொழுது நாங்கள் ஆக்டிவாக இருக்கோம். மருத்துவர்களும் யாரும் நீங்கள் வேலை செய்கிறதே இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவ தலைமை அலுவலகத்தோடு இணைக்கப்பட்ட அந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டது. போன ஆட்சி கடைசியில் இங்கே வந்த அந்த மருத்துவத்துறை இயக்குநர்கள், டெல்லியிலிருந்து வந்த இயக்குநர்கள் 3 கல்லூரிக்கு அனுமதியை புதுப்பிக்கவே முடியாதுட்டாங்க. ஏன்னா 3 ஸ்டான்லி ஒன்று, 3 மருத்துவமனை, திருச்சியில் 1, சென்னையில் 2. என்ன காரணம்னா மருத்துவர்கள் வேலைக்கு வரக்கூடிய வருகை பதிவேடு அந்த கணினி மூலம் டெல்லி தலைமையகத்தோடு இணைக்கப்பட்ட
அந்த கணினி தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்டது. அப்போ மருத்துவர்கள் யார் ராமசாமிக்கு கந்தசாமிக்கு கைது போட்டுருவார், கந்தசாமிக்கு ராமசாமி. இது பெரிய முறைகேடு. நீங்கள் அவர் அந்த முறைகேட்டில் பல லட்சம் கோடியை சம்பாதித்த, பல ஆயிரம் கோடியை சம்பாதித்த, உயிர்காக்கு மருந்தில் கொள்ளையடித்த விஜயின் பாஸ்கர், விஜய் பாஸ்கர்ல ஒரு பேர், என்ன பேர் பாஸ்கர்? விஜயின் பாஸ்கர். விஜயின் பாஷா, விஜயின் பாஸ்கர், விஜயின் பாஸ்கர். அந்த விஜயின் பாஸ்கர் தான் இப்போ தாவேக்காவை தூக்கி நிறுத்த போறார். விஜய்க்கு பாஸ் ஆயிட்டாரு. விஜய்க்கு பாஸ் இல்லை, விஜயின் பாஸ்கர். அதாவது விஜய்க்கு நம்பிக்கையான பாஸ்கர். இவர் 12 எம்எல்ஏக்களை ஒரு 1000 கோடி கொடுத்தாவது நான் இந்த ஆட்சி கவிழாமல் பாதுகாத்துக் கொள்கிறேன்னு விஜய்க்கு நெருக்கமான விஷ்ணு ரெட்டி, நந்தினி ரெட்டிகிட்ட வாக்கு கொடுத்துருக்காரு. அவர்கள் கொடுத்த உத்தரவாதம் தான் இவர் தாவேக்கால் இணைந்ததுக்கான ரகசியம். யார் அந்த விஷ்ணு ரெட்டி, நந்தினி ரெட்டினா விஜயினுடைய குடும்ப நண்பர்கள். பனையூருக்கு ஏற்ற மாதிரி பெரிய பிரபலமான பண்ணை வீடு, சார்ட்டர் ஃப்ளைட். இப்போ கார் வச்சிருப்பதை போல என்ன சார்ட்டர் ஃப்ளைட், ஜெட்டு வச்சிருக்கணும். அந்த அவர்களோட தான் விஜய் நட்பாக இருப்பார். இப்போ அந்த குடும்பம் தான் இப்போ முழுக்க அரசியலை, தமிழ்நாட்டு அரசியலை கண்டுபிடிச்சது. தமிழ்நாட்டு அரசியலை விஜய் பாஸ்கர் சேருவதற்கான ரூட்டே அதுதான், விஷ்ணு ரெட்டி, நந்தினி ரெட்டி தான். அப்போ மருத்துவத்துறையில் நடந்த ஊழலுக்கு மொத்த அங்கீகாரமே குத்தகைதாரரை 90 கோடி ரூபாய் இருந்து ஆர்கே நகரில் எங்கள் அமைச்சர் வீட்டில். எதுக்கு? ஆர்கே நகரில் எலெக்ஷனுக்கு செலவு பண்ணுறது. ஐடி போய் ரேடு பண்ணி 90 கோடி ரூபாய் எடுத்தான். ஏன்னா மருந்து மாத்திரை டாக்டர்கிட்ட எப்படி 90 கோடி லஞ்சம் வாங்கியிருப்பாரு? தேர்தல் இன்னும் போச்சே ஆர்கே நகரில். அப்போ இந்த நபர் தான் முதல்ல இந்த நபரை சேர்த்ததுக்கு ஒரு ரீல்ஸ் போடுங்கம்மா கீர்த்தனா. ஆஸ்பத்திரிக்கு ரீல்ஸ் போடுறத, பள்ளிக்கூடத்துக்கு ரீல்ஸ் போடுறத விட எங்கே போய் ரீல்ஸ் போடணும்? விஜய் பாஸ்கர் வீட்டில் 206 கோடி ரூபாய் மைனிங்கில் வரி பாக்கின்னு ஒரு வழக்கு ஹைகோர்ட்ல இருக்கு. இவ்வளவு ஊழலே மொத்தமாக திரண்டு போய் எங்கே சேர்ந்துருக்கு? தாவேக்கால சேர்ந்துருக்கு. அதை ஒரு ரீல்ஸ் போடலை. எல்லா கட்சிக்காரனும் சொல்கிறான், காங்கிரஸ் சொல்கிறான், கம்யூனிஸ்ட் சொல்லுது, முஸ்லீம் லீக் சொல்லுது, விசிகாயை தவிர எல்லாம் சொல்லிட்டாங்க. அந்த ஊழல் பேர் வழி தான் விஜயின் பாஸ்கர் தான் இப்போ 12 எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்கிற எம்எல்ஏக்களை பூரா விசில் சின்னத்தில் நான் ஜெயிக்க வச்சு இந்த ஆட்சியை காப்பாற்றுகிறேன். யாரு? விஜயின் பாஸ்கர். தாவேகா ஆட்சி தூக்கி நிறுத்துவதற்காக உத்தரவாதம் கொடுக்கப்பட்ட பிறகுதான் அவர் இணைக்கப்பட்டிருக்கிறார். அப்போ இந்த ஆட்சி எப்படி மக்களுக்கு விரோதமான ஆட்சியா? விஜயின் பாஸ்கர் இவரு தான் இப்போ ஒட்டுமொத்த கொள்கை வகுப்பாளராக மாற போறாரு. எங்க? ஏன்னா அவர் என்ன பதவி கொடுத்துருக்கு? தேர்தல் பிரிவு இணை செயலாளர். ஆதவர்ஜனால் கொடுக்கப்பட்ட பதவியே இணையா கொடுத்துருக்காங்க. அப்போ இவரு எல்லா திரைமறைவு வேலைகளிலையும் மன்னன். இந்த மன்னன் தான் தாவேக்காவுடைய மூளை. தாவேக்கா விளங்கின மாதிரி தான் இந்த மக்களும் உருப்பிட்ட மாதிரி தான் நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போக ஏதோ ஒரு பட வசனம் தான் ஞாபகம் வருகிறது. அதே போல் பாமகவுடைய தலைவர் அன்புமணி அவர்கள் அவர் அதிமுக கூட்டணி தான் தொடர்றாரு. தாவேகா கொடுத்து ஒரு பெரிய ஸ்டாண்ட் இல்லாத மாதிரி போய் விஜய் சந்திச்ச மாதிரி புஷி ஆனந்த் கூட சந்திச்ச மாதிரிலாம் ஒரு வீடியோக்கெல்லாம் வெளியே வருது. பாமகவும் இப்போ விசிகா, அதனால தான் விசிகா இந்த பேக் அடிக்குதா இல்லை பாமக தாவேகாவை நெருங்குதா? விசிகா திமுகவோடு நாங்கள் ஒட்டி கொண்டு இருக்கிறோம், பற்றி கொண்டு இருக்கிறோம், பசையாக இருக்கோம். இதெல்லாம் சொன்ன பிறகு அவர் எப்போ போனாலும் சரி நான் வர தயாராக இருக்கேங்க. யார்? விசிகா போனால் என்ன 2 சீட் தந்தா, 2 போனால் 4 வருது. என்னுடைய மனைவிக்கு மந்திரி கொடுங்க, வண்டியை விரட்டி விட்டு என் பொண்டாடிக்கு மந்திரி கொடுங்க. யார்? சௌமியா. பாமக இப்போ ஒன்றாகி போச்சு. பாமக கண்கள் பணித்தன, இதயம் இணைந்தன, அப்பா அம்மான்னு கட்டி பிடிச்சி இப்போ கடைசியில் தெருவுக்கு வந்தது யாருன்னா அருளும் ஜிகே மணி தான். இப்போ அவர் எங்கே இப்போ ரூட் போட்டாரு? எப்படியாவது அமைச்சராகிடலாம். விசிகாவே அமைச்சராகுது, முஸ்லீம் லீக்கே அமைச்சராகுது, காங்கிரஸே காணாமல் போன காங்கிரஸே அமைச்சராகும் போது நம்ம சௌமியாவை அமைச்சராக்கலாம் முடிவு பண்ணி விசிகா போனால் போயிட்டு போதுங்க, நாங்கள் இருக்கோம். புஷி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆதவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐயா விஜய் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எங்கே 2 பனையூர் தான், பக்கம் தான்.
அன்புமணிக்கு பனையூர்லேயே பங்களா இருக்கு, ம். இவர் பனையூரில் தான். ஐஸ்வரி கணேஷ் பில்டிங். அப்போ இப்போ அன்புமணி விசிகா எப்போ வெளியேறும், எப்போ சௌமியா அமைச்சராவார்னு ஏக்கம் வந்துருச்சு. வந்த பிறகு விஜயும் விசிகா வெளியே போங்கன்னு விரட்ட ஆரம்பிச்சிட்டார். விசிகா வெளியேறுங்கள், விசிகாவை கடுமையான கோபத்தில் இருக்கார் விசிகா மேலே. இப்போ அதுக்காக அன்புமணி பஸ்ஸில் துண்டு போட்டு வைப்போம்ல, ரயில் பஸ்ஸில், அதே போல் துண்டு போட்டு வைத்திருக்கிறார் அன்புமணி. அதனால் விசிகாவினுடைய நிலைமை நீங்கள் திரிசங்கு சொர்க்கம், மேலே சேராமல் கீழே சேராமல் இருக்கு. அன்புமணி எப்பொழுது விசிகா வெளியேறினாலும் முன்வந்து ஆதரவு கொடுக்க பாமக தயாராகிவிட்டது. அப்பா பாமக, மகன் பாமக, சின்ன மாங்கா பெரிய மாங்கா ரெண்டும் இணைந்து விட்டதுனால அங்கே குழப்பமே இல்லை, அங்கே குழப்பமே இல்லை. ஆக குழப்பம் முடிவுக்கு வந்தது காரணம் தாவேக்காவில் இணைவதற்கு. ஏன்னா தாவேக்கால கூட்டணியை ஆதரவு கொடுக்கும்போது அப்பா அறிக்கை விட்டுறக்கூடாதுல்ல, அதனால அந்த ரூட்டும் கிளியர், இந்த ரூட்டும் கிளியர். ஆக மொத்தம் விரைவில் விசிகா வெளியேறினால் பாமக உள்ளே போக காத்து கிடக்கிறது. சரிங்க, நிகழ்ச்சியில் பங்கிட்டு கருத்தை நடத்த நன்றி. நன்றி, வணக்கம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.